வணக்கம் மக்களே. இந்த பதிவில் நாம பார்க்க போறது விநாயகர் சதுர்த்தி பற்றி தான். இந்துக்களின் மிக முக்கியமான இந்த விழாவானது ஆண்டுதோறும் ஆவணி மாதத்தின் வளர்பிறை சதுர்த்தி நாளன்று கொண்டாடப்படுகிறது. விநாயகரின் பிறந்த நாளை தான் விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாடப்படுவதாக சில புராணங்கள்ல குறிப்பிட்டிருக்கு. அதனால வினைகளை தீர்க்கும் விநாயகருடைய பிறப்பின் கதையை பார்ப்போம் வாங்க. ஒருமுறை கைலாயத்தில் சிவபெருமான் இல்லாத போது பார்வதி தேவி நந்தி தேவரை வாயிற்காவலராக நிக்க வச்சுட்டு நீராட போனாங்க. அந்த சமயத்துல அங்கு வந்த சிவபெருமான் பார்வதி தேவி இருக்கும் இடத்திற்குள்ளே போக முயன்றாரு. அவரை நந்தி தேவர் தடுத்து பார்வதி தேவி நீராட போயிருக்காங்க, யாரையும் உள்ளே அனுமதிக்காதன்னு எனக்கு கட்டளை இட்டு போயிருக்காங்க, அதனால் தாங்கள் உள்ளே போக வேண்டாம் அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு. அதற்கு ஈசனோ பார்வதி தேவி என் துணைவி, அதனால இந்த கட்டளை என்னை தடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனார். அங்கு அமர்ந்திருந்த பார்வதி தேவி சிவபெருமான் வருவதை பார்த்ததும் யாரையும் அனுமதிக்காதேன்னு சொல்லியிருந்தனே அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு சிவபெருமான் நந்தி என் சேவகன், அதோடு நான் உன் கணவன் என்பதால் என்னை அவர் தடுக்கவில்லை அப்படின்னு சொன்னாரு. அதன் பின் பாதுகாவலனாக நிற்பவர் யாரையும் உள்ளே விடாதபடி அறிவாளியாகவும் பலசாலியாகவும் இருக்கணும்னு பார்வதி தேவி நினைச்சாங்க. அந்த ஞாபகத்திலேயே குளிக்க போன பார்வதி தேவி அவங்க பூசியிருந்த மஞ்சளையும் சந்தனத்தையும் பிடித்து ஒரு உருவமாக்கி அதற்கு உயிரையும் கொடுத்தாங்க. அவரே கணபதி ஆனார். அப்படி உருவான கணபதி மற்றொரு முறை நந்தி தேவருக்கு பதிலாக காவலுக்கு நின்றார். நந்தி தேவர் கிட்ட சொன்னது போலவே யாரையும் உள்ளே அனுமதிக்க கூடாதுன்னு கணபதியிடம் கட்டளையிட்டு குளிக்க போனாங்க பார்வதி தேவி. கணபதி காவலுக்கு நின்று இருந்த அப்ப அங்கு வந்த சிவபெருமான் உள்ளே போக முயற்சி பண்ணாரு. அவரை தடுத்த கணபதி சிவபெருமான் தான் பார்வதி தேவியின் கணவன் சொல்லியும் உள்ள போக அனுமதிக்க மறுத்துட்டாரு. இதனால கோபம் கொண்ட சிவபெருமான் தன் சிவகணங்களிடம் சிறுவனை அங்கிருந்து அகற்றும்படி சொன்னாரு. ஆனால் கணபதியோ அவர்களை எதிர்த்து சண்டையும் போட்டு கணங்களை அங்கிருந்து விரட்டினாரு. இதை அறிந்த சிவபெருமான் மிகுந்த கோபம் கொண்டு அங்கு வந்து தன் சூலாயுதத்தால கணபதியின் தலையை வெட்டினார். கணபதியின் அலறல் சத்தம் கேட்டு அங்கு வந்த பார்வதி தேவி மிகுந்த கோபம் கொண்டு சிவபெருமானிடம் கணபதியின் உயிரை மீட்டு தரும்படி கேட்டு காளி ரூபம் எடுத்து உக்கிரமாயிட்டாங்க. பின்னர் சிவபெருமான் கணேசனுக்கு உயிர் கொடுப்பதற்காக தன்னுடைய சிவகணங்களை கூப்பிட்டு வடக்கில் தலை வைத்து படுத்திருக்கும்படியும் அதன் தாய் வேறொரு திசை பார்த்து படுத்திருக்கும்படி இருக்கும் ஒரு சிறு பிள்ளையின் தலையை கொண்டு வர சொன்னாரு. சிவகணங்கள் பல இடங்கள்ல தேடி ஒரு யானைக்குட்டியின் தலையை எடுத்து வந்தனர். அதை பொருத்தி சிவபெருமான் கணபதிக்கு மீண்டும் உயிர் கொடுத்தார். கஜமுகாசுரன் என்னும் அரக்கனை அழிக்க வேண்டும் என்றால் ஆண் பெண் சம்பந்தப்படாமல் பிறக்கும் ஒருவரால் தான் முடியும். அதோடு அந்த ஒருவர் பார்ப்பதற்கு மனிதனாக இருக்கக்கூடாதுன்னு கஜமுகாசுரன் வரம் பெற்றிருக்கான். கஜமுகாசுரனை அழிப்பதற்கு தான் கணேசன் அவதரித்திருக்கார் அப்படின்னு சிவபெருமான் சொன்னார். அனைவரும் கணபதியின் பிறப்பின் நோக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க. விநாயகர் சதுர்த்தி தினத்துல விநாயகரின் பெருமைகளை தெரிந்து கொண்டு அவரை வணங்கி அருள் பெறுவோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.